ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பாசி பருப்பு வச்சு, பாசி பயிறு இருக்குங்களா, அந்த பருப்பு வச்சு நான் சாம்பார் செய்ய போகிறேன். அது எப்படி நம்ம வீட்டில் செய்வோம், சமைப்போம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்காக இன்றைக்கி தோல் நீக்கப்பட்ட பாசி பருப்பை எடுத்து நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ப்ரெஷர் குக்கரில் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக இந்த மாதிரி பானையில் வேக வைக்கிறது தான். எனவே கொஞ்சம் லேட்டாகவும் நான் எப்படி ஆனாலும் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணி நான் உங்கள்கிட்ட காட்டுவேன். இப்போ நான் 2 ஹவர்ஸ் ஊற வச்சாச்சு. இதோடு நான் நீர் சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீர் சேர்த்துட்டு எப்பயும் போல் தான் பருப்பு நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே போல் தான். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா மூழ்கும்படியாக நீர் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு, அப்புறம் சிறிதளவு எண்ணெய் சமைப்போம் இல்லைங்களா, அந்த எண்ணெய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்து வரைக்கும் அந்த டைமில் நான் இந்த சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பருப்பு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததும் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பருப்போடு முழுமையாக வெந்துடும். நான் தோல் நீக்காமல் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தோலை நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த பாசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த குழம்பை தாளிச்சிடலாம். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சமைக்கும்போது ஒவ்வொன்றா இதோட பேரை சொல்லிவிட்டு சமைக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சமைக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெடித்து வரட்டும். இந்த தாளிப்பில் கடுகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் சின்ன சீரகம், பெரிய சீரகம் எல்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம ஊரில் கடுகு தாளிப்புன்னு சொல்லுவோம். இது நல்லா வெடிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மறந்துட்டேன், உளுந்தும் இருக்கும். நல்லா வெடிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இஞ்சி, பூண்டு, இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமாய் வதங்கினதும் காய்ந்த மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு தக்காளி பழம் இப்படி வெட்டியிருக்கேன். ஒரு நீண்ட கத்திரிக்காய் இப்படி, கேரட் சிறிதளவு, ஒரு குடை மிளகாய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை சமையலில் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சாம்பார்லேயும் வேக வைக்கும் பொழுது, அதாவது பருப்பு வேக வைக்கும்போது அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நிதானமாக சேர்த்துக்கலாம். இதோடு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மிக்ஸ் பண்ணி விட்டதும் வேக வச்ச பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த சாம்பாருக்கு மிளகாய் பொடியை யூஸ் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பொடி மட்டும்தான். உரப்புக்காக நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சாம்பாருக்கு தனியாக மசாலா தூள் ரெடி பண்ணுறேன். சோம்பு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இப்போ சாம்பாரில் போட போகிறேன். நான் இதில் கொஞ்சமாக நீர் சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போட்டால் கட்டியாக நிற்கும். அதுக்காக கரைச்சி வச்சு மசாலா பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பொடியில் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பருப்பு சார்ந்தப்பட்ட என்ன சமையலாக இருந்தாலும் சரி, அது காற்று ஏற்படுத்தும் நமக்கு. அதனால் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் நல்லா கொதித்து வெந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதை பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ஒரு வாட்டி இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களை சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய்.